அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சாஃப்டான இட்லிக்கான மாவும் அந்த சாஃப்டான இட்லியும் அதுக்கு 3 விதமான சட்னியும் செய்ய போகிறோம். அதில் ஒன்று ரொம்ப காரமான கார சட்னி, ரெண்டாவது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்க தேங்காய் சட்னி, ஒன்று ரொம்ப வாசனையாக இருக்க புதினா சட்னி. இந்த சட்னி இட்லி இன்னைக்கு செய்ய போகிறோம். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த சாஃப்டான இட்லிக்கு நம்ம ஜவ்வரிசி கலக்க போகிறதில்ல, நம்ம சாதமும் கலக்க போகிறதில்ல, அவல் கலக்க போகிறதில்ல, ஐஸ் வாட்டரும் கலக்க போகிறதில்ல, ஐஸ் க்யூப்பும் கலக்க போகிறதில்ல. நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் இதை மட்டுமே வச்சு நம்ம இவ்வளோ சாஃப்டான இட்லி செஞ்சுருக்கோம். இந்த சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத பக்குவத்தையும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் உளுந்து எடுத்துப்போம். வெள்ளை உருட்டு. இந்த உருட்டை நல்லா அலசிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினாதான் பஞ்சு போல் நல்லா பூத்து வரும். அடுத்தது இந்த உளுந்துக்கு 1.5 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இந்த இட்லி அரிசியையும் நல்லா 4-5 வாட்டி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருவோம். 8 மணி நேரம் ஊறட்டும். அடுத்தது நம்ம வெந்தயம் எடுத்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்துருக்கேன். இந்த வெந்தயத்தை ஊற வைக்காதீங்க, ஊற வைக்காமல் அரைக்க போகிறோம். இதுதான் நல்லா சாஃப்ட்டுக்கு காரணம். இந்த கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு அரைக்க போகிறாங்க. உளுந்து ஒரு 45 நிமிஷம் நல்லா அரைப்படணும். உளுந்து எல்லாத்தையும் நம்ம கிரைண்டரில் போட்டுருவோம். போட்டுட்டு அதில் ஓரத்தில் வலிச்சு விட்டுட்டு அப்புறம் உளுந்து ஊற வச்ச தண்ணியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா பஞ்சு போல் பூத்து வரும். பாருங்கள், ஓரத்தில் நல்லா வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு விட்டுட்டு நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியை கையில் எடுத்து நம்ம கை அளவுக்கு டேரெக்டாக ஊற்றிடாதீங்க. கையில் ஊற்றி இது மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 3 கை அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றி ஓரத்தை வலிச்சு விடுங்க. ஓரத்தை வலிச்சு விட்டால் தான் உளுந்து முழுசாக நிற்காது. வலிச்சு விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா அரைக்க விட்டுடலாம். நல்லா அரைப்பட்டு இருக்கட்டும். இப்போ திறந்து அதில் திரும்ப நம்ம கையளவுக்கு 5 நிமிஷம் ஆன பிறகு 3 கையளவுக்கு தண்ணி விட்டு திரும்ப நல்லா ஓரத்தெல்லாம் வலிச்சு விடுவோம். நல்லா ஓரத்தை அப்பப்போ வலிச்சு விட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கையளவுக்கு தண்ணி விட்டால் தான் இது நல்லா பஞ்சு போல் பூத்து வரும். முன்னாடியே நிறைய தண்ணி விட்டுறவும் கூடாது. மூடி வச்சிடலாம். இதேமாரி ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு நம்ம தண்ணியே விடக்கூடாதுங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 3 கையளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுத்த 15 நிமிஷத்துக்கு நம்ம தண்ணியே அதில் விடக்கூடாதுங்க. அது பாட்டு அரைக்க விட்டுறணும். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா அரைச்சி வந்திருக்குன்னு. நல்லா பஞ்சு போல் பூத்து வந்திருக்கு. இது கொஞ்சம் திக்காகவும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரியும் வந்திருக்கும். இதை எடுத்து நம்ம பவுலில் வச்சுக்கலாம். இந்த பக்குவத்தில் நான் சொன்ன மாதிரி உளுந்து அரைக்கணும். 25 நிமிஷம் தண்ணி விட்டு லாஸ்ட்டு 15 நிமிஷத்துக்கு தண்ணியே விடாமல் அரைக்கணுங்க. இதை உளுந்து அரைக்கிற பக்குவம். அடுத்ததாக நம்ம வெந்தயம் அரைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கை அளவுக்கு மட்டும் நம்ம ஊற வச்ச இட்லி அரிசி போட்டுக்கலாம். அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வைக்காத வெந்தயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓரத்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. நல்லா நைஸாக அரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். நல்லா அரைப்பட்டுடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ இந்த பதத்தில் அரைச்சி வச்சுட்டு இப்போ இதுலேயே நம்ம அரிசியும் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 கப்பு தண்ணி விட்டுருங்க. அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச எல்லா அரிசியும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஓரத்தை வலிச்சு விட்டுட்டு அப்பப்போ நம்ம தண்ணி விட்டு அரைக்கலாம். அப்போ தான் கிரைண்டரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். இங்கே பாருங்கள், அரைப்பட்டுருக்கு. இட்லி அரிசி அரைப்படுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் போதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா முக்கால்வாசி அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டுட்டு தண்ணி விட்டு மூடி போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பதம் வந்துடுச்சு. இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது தாங்க பக்குவம். தண்ணியாக இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் இட்லி. இதை எடுத்து நம்ம உளுந்து வலிச்சு வச்சுருக்க பவுல்லையே நம்ம வலிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம அடுத்தது போட போகிறோம். இதுக்கு நம்ம கை அளவுக்கு மட்டும் ஒரு பொடி போட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அளவுக்கு கையளவுக்கு ஒரு பொடி உப்பை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோங்க. கையால் கிண்டி விடுங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல பதமாகவும் இருக்கும். நம்ம ஹைஜீனிக்குன்னு யோசிச்சுட்டு நம்ம கரண்டியால் கிண்ட வேண்டாம். இது ஒரு காரணங்க. நம்ம கையால் கிண்டி விட்டால் தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். கிண்டி வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு ரெண்டும் கலக்கிற மாதிரி கிண்டி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. நம்ம டப்பாவில் எடுத்து வைக்கும் போது அந்த டப்பாவில் 3/4 அளவுக்கு மட்டும் எடுத்து வைப்போம். ஏன்னா பொங்கி வரும்போது வெளியில் ஊற்றிடும். அதனால் 3/4 அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு வச்சிடலாம்.
ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எப்படி ஃபுல்லு வந்திருக்கு பாருங்கள். முக்கால் தான் வச்சோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு போல். இந்த ஸ்டேஜில் ரொம்ப கிண்டிடாதீங்க மாவை. லைட்டாக 2-3 வாட்டி கிண்டினா தான் ரொம்ப சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும். நான் இட்லி தட்டில் துணியை போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வைங்க, ஏன்னா நல்லா உப்பி வரும். ரொம்ப பெருசாக ஊற்றிடாதீங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் இட்லி பானையில் வைக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு தட்டு ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தட்டையும் அதில் வச்சுடுவோம். வச்சு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம 3 விதமான சட்னி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. அதில் 1 கப்பு துருவன தேங்காய், 1 கப்பு பொட்டுக்கடல, 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, தேவைக்கேற்ப உப்பு. எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு அது ஃபஸ்ட்டு பொடியாக நுணுக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தலாம். நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மிளகாய் சட்னி. இந்த மிளகாய் சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 20 வரமிளகாய், 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, தேவைக்கேற்ப உப்பு. இதில் உள்ள பொருளையும் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடியாக நுணுக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்மளுடைய மிளகாய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். அடுத்தது புதினா சட்னி. ஒரு கையளவுக்கு நம்ம புதினாவை எடுத்து கழுவி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக புளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதையும் பொடியாக நுணுக்கிப்போம். பொடியாக நுணுக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது பவுல் எடுத்து வச்சுருவோம். இன்றைக்கி 3 விதமாக சட்னி செஞ்சுட்டோம். இதை தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடானோன்னே எண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணையும் சூடானோன்னே கடுகை போட்டுக்கலாம். கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை போட்டுப்போம். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறினா போதும். வதக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம பெருங்காயத்தை போட்டுடலாம். பெருங்காயம் போட்டு உடனே கிண்டிட்டு கருவேப்பிலையை போட்டுருங்க, இல்லாட்டி கருகிடும். கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுருவோம். கருவேப்பிலை நல்லா பொரியணுங்க. அப்போ தான் சட்னிக்குள்ள தாளிப்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுப்பு நிறுத்திடலாம். இந்த தாளிப்பு எடுத்து நம்ம 3 சட்னிலையும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக 3 சட்னியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துங்க. போட்டுட்டு எல்லா சட்னியும் போட்டாச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம தாளிப்பை போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம 3 விதமான சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டான சட்னிங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இட்லி பானையை திறந்தாச்சு. இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு ஊட்டினா எவ்வளோ பெருசாக உப்பி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு மேலே உள்ள துணியை எடுத்துகிட்டு நம்ம பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறது இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம இட்லி. இன்றைக்கி இந்த பதத்தில் அரைச்சனால நம்மளுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த பதத்தில் அரைங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி சாஃப்டான இட்லி, 3 விதமான சட்னி செஞ்சுருக்கோம். இது எல்லாமே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.